வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மலையாள படம் பார்த்தேன். ஒரு துரூக சகச்சரியத்தில் அப்படிங்கிற படம். குஞ்சக்கோ போபன் அவர் நடித்த படம். அவர் தான் கதாநாயகன். இதில் வந்து என்ன விசேஷம்னா முழுக்க முழுக்க டாப் டு பாட்டம் உலகநாயகன் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் தான். அதில் வந்து இவர் ஹீரோ வந்து ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஒரு ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பார் டாக்டர்ஸுக்கெல்லாம். இவர் வந்து அவருக்கு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் வந்து எப்படின்னா பெட் ரிட்டனாக இருப்பார். அவரால் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. அவரை கொஞ்சம் தூரம் இது பண்ணணும்னா கூட இவர் தான் குளிக்க வைக்கணும், எல்லாமே பண்ணணும், பெட்டில் தான் இருப்பார். அவருக்கு முழுக்க முழுக்க வேலை என்னன்னா, அவர் தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர். அவர் வந்து டிவியில் வந்து ஃபுல்லாக கமல் படங்களாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு இது வச்சுருப்பார், வீடியோ இது மாதிரி சிடி டிவிடி வீடியோ கேசட் அந்த மாதிரி இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக உள்ள இதை வச்சு கம்ப்ளீட்டாக படங்கள், உலகநாயகன் படங்களாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அதாவது நம்ம குருதிப்புணல் படம், அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பார். அபூர்வ சகோதரர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பார், ஹேராம் பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரியான கமல்ஹாசன் படங்களாக பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு எப்படின்னா எந்த படம் பார்க்குறாரோ, அவங்க அண்ணன் பார்க்குற படம் வந்து இவர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அண்ணன் விடிய பார்ப்பார். இவர் தான் கீழே படுத்துக்கிட்டு இருப்பார். அவர் பெட்டில் இருப்பார், இவர் கீழே இருப்பார், மேலே படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா, இவருக்கு எடுத்தோடனே கமல் படத்தோட கனவு தான் வரும். மாவோயிஸ்டுகளை வந்து இவர் மாவோயிஸ்டாக இருக்கிற மாதிரி போலீஸ் வந்து சுற்றிடுறாங்க, இவர் தப்பிச்சு ஓடுற மாதிரி. அப்போ எந்திரிச்சு பார்த்தா அவர் படுக்கையில் படுத்திருக்காரு. என்னடான்னு பார்த்தா குருதிப்புணல் படத்தை பார்த்துருப்பாங்க. அதில் வந்து மாவோயிஸ்ட்டை வந்து கமல் வந்து சுட்டு அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான அந்த காட்சி ஓடும். ஸோ அதனால தான் உனக்கு இது வருது, நீ என்ன யார் அப்படின்னோடனே, நீ என்ன பண்ணுற, நீ பாஸ்ட் டயத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னோடனே, பாஸ்ட் டயத்துக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்கள் அண்ணன் சொல்லுவான், எங்கள் அண்ணன் படம் பார்ப்பாரு, நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன்னு. என்ன மாதிரி படங்கள்? ஃபுல்லாக கமல்ஹாசன் படங்கள் தான். சவுண்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சீன் வரும். கமல்ஹாசன் படங்கள்லாம் டெக்னிக்கலி சவுண்டு தான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லுவார். குருதிப்புணல் பார்த்தோன்னா இப்படி ஒரு கனவு வரும். அதுக்கப்புறம் ஒரு காட்சியில் பார்த்தா அபூர்வ சகோதரர்கள் படம், அந்த அப்பு கமலுக்கு வந்து அந்த மோதிரத்தை கழட்டிட்டு அவர் அழுகிற காட்சி, அதை பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி மேலேருந்து சேலஞ்சு பண்ணுற மாதிரி, தம்பி வந்து அண்ணன் வந்து தம்பியை வந்து மேலேருந்து கீழே இறக்கிற மாதிரி அந்த சீனு. அப்புறம் ஹேராம் படத்தில் வரக்கூடிய சீன், இந்த மாதிரி நிறைய உலகநாயகன் கமல்ஹாசன் படங்கள், அந்த படத்தோட வசனங்கள், அதில் வரக்கூடிய அந்த காட்சி தான் இவருக்கு கனவாக வர்ற மாதிரி, சில இடங்களில் கனவாக வரும். அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைய கடைசியில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவர் வந்து தைரியமாக கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ தான் அந்த வசனம் வரும். வீரங்கிறது என்ன தெரியுமா, பயமில்லாத மாதிரி நடிக்கிறதுன்னு. அதை அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் இவர் எடுத்துகிட்டு போவார். ஸோ முழுக்க முழுக்க உலகநாயகனுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். கருப்பு திரைப்படம் ஒரு வழியாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சூர்யாவே பதிவு போட்டார். அவங்க தயாரிப்பாளர் அவங்களும் போட்டாங்க, வாரியர்ஸ் அவங்களும் தங்களுடைய பதிவை போட்டாங்க, இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. இதில் வந்து நிறைய ரசிகர்கள் புரிஞ்சுக்காம தயாரிப்பாளரை மட்டும் திட்டுறது எனக்கு வந்து அது நியாயமாக படலை. ஏன்னா ஒரு ஹீரோக்கு வந்து அவங்க வந்து ட்ரீம் வாரியர்ஸ். ஒரு ஹீரோ வந்து அவருடைய மார்க்கெட் என்னவோ அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வாங்கணும். இவங்க கூட சம்பளம் வாங்கி நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக 130 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. 3 வருஷம் இந்த படத்துக்கு வேலை பார்த்துருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. 3 வருஷம்னா கிட்டத்தட்ட அதுக்கு கொஞ்சம் கம்மியான மாதம், 32 மாதம் அப்படின்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் சேர்த்தா 3 வருஷம் வருது. ஸோ 3 வருஷம் அதுக்கு வந்து இப்போ உட்காந்து பேசினா கூட அவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அதை ஷூட் பண்ணி ஒவ்வொருத்தரோட சம்பளம்லாம் இதெல்லாம் எல்லாமே வந்து தயாரிப்பாளர் தலையில் தான் விழுகுது. தயாரிப்பாளரை மட்டும் ப்ளேம் பண்ணி குத்தம் இல்லை. எல்லாருமே ப்ராஃபிட் ஷேரிங்க்கு வந்து சம்பளத்தை கம்மியாக வாங்கிட்டு ஒரு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு ஒர்க் பண்ணால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். பட் இன்னைக்கு வந்து இந்த படம் பிரச்சனை இல்லாமல், அதாவது பிரச்சனைகளை மீறி தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகிறதுங்கிறது மகிழ்ச்சி தான். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். சூர்யாவுக்கு வந்து தியேட்ரிக்கல் ஹிட் ரொம்ப நாள் இல்லை, 10 வருஷத்துக்கு மேலே இல்லைங்கிற குறைய போக்குற மாதிரி கருப்பு மாபெரும் வெற்றி படமாக அமைய நம்முடைய வாழ்த்துக்கள். மே 15 அப்படின்னாலே பாலகுமாரனை தான் ஞாபகம் வரும். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய அவர் மரணமடைந்த நாள், அவருடைய நினைவு நாள். மாபெரும் எழுத்தாளர், அவரை மாதிரி எழுத்து சித்தர் அப்படின்னு அவருக்கு பேர். அவருடைய கதைகள் படித்தவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு பிரமாதமாக எழுதுவார் அப்படின்னு. கமல்ஹாசன், பாலகுமாரன், அதே மாதிரி மாலன், சுப்பிரமணிய ராஜு இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. கமலுக்கு வந்து பாலகுமாரன் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் சினிமாவுக்கு வரும்பொழுது கமல் தான் பயமுறுத்தினார், வேண்டாம் பாலகுமாரா
அப்படின்னு சொல்லி அவர் பயமுறுத்தியும் கேட்காமல் அவர் வந்தார். சரி வா அப்படின்ட்டாரு கமல். அதை பின்னாடி சினிமாவில் அவர் பட்ட பிரச்சனை எல்லாம் இதற்குத்தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு ஒரு பெரிய நீண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். அதில் எழுதியிருப்பார், கமல் சொன்னார், நான் அதை மீறி கேட்காம டிராக்டர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வந்தேன். பாக்யராஜோட முந்தானை முடிச்சு படத்தில் வந்து டிஸ்கஷனுக்கு போனோம். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் ஒன்றுமே ஐடியாவே வரல, வெறுனே உட்காந்துருந்தோம். எனக்கு வெறுத்து போச்சு, என்னடா வெறுனே உட்காந்துருக்கோம், இந்த நேரத்தில் நம்ம 2-3 கதை எழுதியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா மிரண்டு போயிட்டேன். அந்த இன்டர்வல் ஐடியா, அந்த படம்லாம் பாக்யராஜ் எப்படி தான் யோசிச்சாரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் திருப்பி போய் அவர்கிட்ட இது நம்ம டைரக்ட் பண்ணதெல்லாம் வேற கதை, அதுக்கு முன்னாடி புன்னகை மன்னன் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தேன், கமல் தான் சேர்த்து விட்டாரு. ஸோ கமல் வந்து என்னுடைய ஆர்வ கோளாறாக பார்க்காம ஆர்வம் இருக்குங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னை சேர்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லி பாலகுமாரன் வந்து கமலுக்கு நன்றி சொல்லியிருந்தார். கமலுடைய குணா படத்தில் அவர் எழுதின வசனங்கள், குணாக்கு முன்னாடி நாயகன் படத்துடைய வசனங்கள்லாம் மறக்கவே முடியாது. அதான் 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற வசனம், முதல்ல அவனை நிறுத்த சொல்லு அப்படின்னு அந்த டயலாகு, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்குறப்ப தெரியலையப்பான்னு சொல்கிற அந்த டயலாகு, இந்த மாதிரி படம் நெடுக அங்கங்கே டச் வந்துக்கிட்டே இருக்கும். அது கமல் 6 அடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி டைலாக்ஸ் குணா சான்ஸே இல்லை. அதில் வரக்கூடிய டைலாக்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த டாக்டர்கிட்ட பேசினது, அந்த டாக்டர்கிட்ட வந்து பஞ்சை வந்து மேலே ஊதி காமிக்கிறது, பஞ்சு கீழே தான் வருங்கிறப்ப அவர் ஊதி காமிப்பார். அது வந்து ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு டைலாக். அந்த படமே வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்கள் அப்பன் வந்து அவனோட மூஞ்சியை என் மூஞ்சியில் ஒட்ட வச்சுட்டு போயிட்டாங்கிறது வேற யாராலையும் இவ்வளவு இப்படி எழுத முடியாது. இது பாலகுமாரனால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த இதில் கூட ஒரு நல்ல டைலாக் எழுதியிருப்பார். பாஷாவில் கூட தன்னுடைய புத்தி நரம்பு எல்லாத்துலேயும் ஒரு இந்த வெறி இருக்கிறவனால தான் இப்படி அடிக்க முடியும்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் நல்லா இருக்கும். அதே பாலகுமாரன் நிலவுக்கு தங்கப்பதக்கம் அப்படின்னு இந்தியன் படத்துக்கு வந்து உலகநாயகனுக்கு தேசிய விருது கிடைத்த பொழுது பிரமாதமாக ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். அதை நான் டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பாலகுமாரன் வாழ்த்துனதை வந்து ஒரு தனி இதுவாகவே போட்டிருந்தேன். So, we fondly remembering writer Balakumaran on his death anniversary. 50 years of இளையராஜா. இசைஞானி இளையராஜா மே 14, 1976 அன்னக்கிளி வெளிவந்தது. அன்னக்கிளி வெளிவந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இசையே மாறி போச்சு. அதற்கு முன்னாடி கொஞ்சம் காலகட்டம் ஹிந்தி சினிமா தான் எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா ஒலித்து கொண்டிருந்த காலகட்டம். அதை பீட் பண்ணி இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழ் இசை, அதாவது கிராமிய இசையை கொண்டு வந்து அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் இப்போ வரைய வந்து இளையராஜாவோட இசை தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இரவு நேரங்களில் கேட்கக்கூடிய பாடல்கள் ரசிகர்களுக்கு ஆதரவாகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள், பிஜிஎம், இப்ப சினிமால கூட இப்ப புது படங்கள்ல கூட இளையராஜா பாட்டை போட்டு தான் ஓட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இளையராஜாவோட இசை காலம் கடந்து நிற்கிறது. இசைஞானி இளையராஜா 50 வருடங்கள் நிறைவு 76 to 2026 அன்னக்கிளி ஆரம்பிச்சு நேற்று வந்து 50 வருடங்கள் நிறைவடைந்திருக்கு. இன்னும் 75 வருடங்களும் நிறைவடைய நம்முடைய வாழ்த்துக்கள்.